மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவீர், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். இன்றைய மன்னாவின் தலைப்பு தேவ கிருபை நம்மை இரட்சிக்கிறது. ஆமாம், அவருடைய கிருபையினாலே நாம் இரட்சிக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதே அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமாம், அவர் கிருபைதான் நம்மை இரட்சிக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 23 24 வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய கிருபைதான் நம்மை ரட்சிக்கிறது. அவருடைய கிருபைதான் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. ஆமாம், அயக்காரன் பாவியாக வந்தான். பாவியாக வந்தவன் அவன் தேவ சமூகத்திலே தன் குற்றங்களை உணர்ந்தவனாக அறிக்கை செய்தான். வானத்திலே பிதாவை ஏறெடுத்து பார்க்க கூட துணிவில்லாதவனாக தன்னுடைய மார்பிலை அடித்து அழுதான், அழுத ஜெபித்தான். இரக்கமாயிரும் ஆண்டவரே. தன்னுடைய இரக்கம் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அவருடைய ரட்சிப்பு கிருபையினாலே உண்டாகிறது. சகையு ஆண்டவரை தேடி வந்த போது, ஆண்டவரை நாடி வந்து மெய்யான மனமாற்றத்தோடு அது எப்படியும் அவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் அத்திமரத்தின் மேல் ஏறின போது, தனிப்பட்ட அந்த ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் திரளான கூட்டத்தை விட்டு அவனை தேடி வந்தார். பாருங்கள், அவனை அழைத்தார். சகையு, இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி, நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும், இறங்கி வா என்று சொல்லி அவனை அழைத்தார். அவன் வரும்போதே தன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாய் அறிக்கை செய்து கொண்டே வந்தான். நான் என்னுடைய சொத்துக்களை விட்டு அதிலே பாதியை நான் தரித்திரருக்கு கொடுத்து விடுகிறேன். இன்னும் இருக்கிற பாதியை நான் யாரையெல்லாம் ஏமாற்றினேனோ, வஞ்சித்தேனோ, அவர்களுக்கு நான் நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரே, எனக்கு சொத்துக்கள் வேண்டாம் அப்பா, நீர் எனக்கு மேலான சொத்தாய் இருக்கிறீர், நித்திய சொத்தாய் இருக்கிறீர் அப்பா, நீர் எனக்கு கூட இருக்கும்போது வேறு ஒன்று எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் குற்றங்களை அறிக்கை செய்த போது, அறிக்கை செய்து அவன் உறுதியான தீர்மானத்தோடு இனி இந்த பிழைகளை செய்வதில்லை என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரிடத்திலே காரியங்களை வெளிப்படுத்தின போது ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய கிருபை நம்மை ரட்சிக்கிறது. இப்பொழுது அவர் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய உருக்கமான இரக்கத்தை நிமித்த நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். நாம் எப்போது அவருடைய முகத்தை நாடி வருகிறோமோ, அவரை தேடி நாடி வருகிறோமோ, மெய்யான மனமாற்றத்தோடு அவரை நாடி வருகிற ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். இரக்கத்தினால் நம்மை குணமாக்குகிறார், நம்மை ரட்சிக்கிறார்.
அற்ப காலம் உண்டு கோபத்திற்கு அவர்கள் நம்முடைய முகத்தை மெய்ப்பொழுது மறைத்தால் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற, நம்மை குணமாக்குகிற, நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பு வெளியேற பெற்றதாயிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 3:8 சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே, ஆனால் தேவ தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மீட்கப்பட்டவர்கள் தான் சியோனுக்கு திரும்பி வருகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மேல் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆனால் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, யான ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களா? உண்மையாய் மனமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? விட வேண்டியவர்களை விட்டு பற்றிக் கொள்ள வேண்டியவர்களை பற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றை விட்டு விலகுங்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக விட வேண்டியவர்களை விட்டு பற்றிக் கொள்ள வேண்டியவர்களை பற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அவர் ரட்சிப்பை தந்து அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கவும் செய்வார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, ரட்சிப்பின் அவசியத்தை குறித்து எங்களுக்கு நீர் போதித்தீர் ஐயா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது எங்களை கைவிட்டாலும் ஒடுக்கமான இரக்கத்தை நிமித்தம் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற அன்பான தேவனே, ஆண்டவரே, சகைவை போல ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்மை காண ஆவலாய் வரவும், ஆண்டவரே சோத்திரப்பா, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற பிள்ளைகளாக யாவரும் காணப்படவும், பரிபூர்ணமான ரட்சிப்பை முடத்திலிருந்து இலவசமாய் பெற்று நீதிமான்கள் வரிசையிலே காணப்படவும், நித்திய வீட்டிற்கு சுதந்திரவாளிகளாய் யாவரும் காணப்படவும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.